சர்விக்கல் கேன்சர். ரீசன்ட் டேஸில் இதை பற்றி நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம். ஏன் இந்த 2024க்கான பட்ஜெட்டில் கூட இதை பற்றி சொல்லியிருக்காங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தான் இங்கிலீஷில் சர்விக்கல் கேன்சர்னு சொல்கிறோம். சத்தம் இல்லாமல் பெண்களை தாக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுவதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதோட அறிகுறிகள் என்னென்ன, இதற்கு தடுப்பூசி ஏதாவது இருக்கா, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் உடல் ஆரோக்கியம். உலகத்துல லட்சக்கணக்கான பெண்களின் உயிரை பறிக்கும் நோய்கள்ல ஒன்றா இந்த சர்விக்கல் கேன்சர் மாறிட்டு வருது. இந்தியாவை பொறுத்தவரை சுமார் 1,20,000க்கும் அதிகமான பெண்கள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. அதுவும் 2023ல தமிழ்நாட்டுல மட்டும் 8,500 கேசஸ் வந்திருக்கு. பெண்களின் சுகாதாரமின்மை மற்றும் மரபு ரீதியா ஏற்படுத்தும் இந்த பாதிப்பை முறையா கவனிக்காவிட்டா பெண்களுக்கு பெரிய பிரச்சனை சந்திக்க நேரிடும்னு மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். கர்ப்பப்பை வாயில இருக்கிற உயிரணுக்கள் அசாதாரண வளர்ச்சி அடைவதால கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு அழைக்கப்படுது. இது 35லிருந்து 44 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு ஏற்படும் இரண்டாவது பொதுவான புற்றுநோய்னு சொல்றாங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோட அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போம். பெண்கள்ல சிலருக்கு மாதவிடாய் டைம்ல அதிக முதுகுவலி ஏற்பட்டாலோ, கால் மற்றும் பாதங்கள்ல அதிக வலி மற்றும் வீக்கம் இருந்தாலோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறிகளா இருக்கு. இதை அலட்சியமாகவும் விடக்கூடாது. திருமணத்துக்கு அப்புறம் ஹார்மோன் சேஞ்சஸ்னால பிறப்புறுப்பில் நிறம் மாறியும் துர்நாற்றத்துடன் அதிக வெள்ளைப்படுதலும் இருக்கும். பாலியல் உறவின் போது நாட்டமின்மையும் வலியும் ஏற்படுவதோடு உடலுறவுக்கு பிறகு பிறப்புறுப்பில் அதீத இரத்தப்போக்கு ஏற்படக்கூடும்னு சொல்றாங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்க பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையும் பசியின்மையும் இருக்குன்னு சொல்றாங்க. அதோடு இல்லாமல் டயட் மற்றும் உடற்பயிற்சி செய்யாமலே உடல் எடை குறையவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. யாருக்கெல்லாம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படும்? மரபு ரீதியாக தான் இந்த புற்றுநோய் ஏற்படும்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. பிறப்புறுப்பை சுகாதாரமாக வச்சிருக்காத பெண்கள் அனைவருக்குமே இந்த பாதிப்பு ஏற்படும்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. குறிப்பாக இளம் வயதில் திருமணம் செய்து கொள்ளும் பெண்கள், அதிக உடலுறவில் ஈடுபவர்கள் மற்றும் மீண்டும் மீண்டும் கருக்கலைப்பு செய்பவர்கள் அனைவருக்குமே இந்த பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க. இதோடு இல்லாமல் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் தாய்மார்களுக்கும் ஹெச்ஐவி பாதித்தவர்களோடு உடலுறவில் ஏற்படும் பெண்களுக்கும் இந்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு மூல காரணியாக இருக்கிற ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்க்கு இந்தியாவில் செர்வாரிக்ஸ், கார்டசெல் இந்த 2 தடுப்பூசிகள் செலுத்தப்படுது. 9லிருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 6 மாத இடைவெளியில் 2 டோஸ்களும், 15 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு 3 டோஸ்களாக இந்த தடுப்பூசி போடுறதுனால கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். இப்படி ஒரு தடுப்பூசி இருக்கிறதே நம்மள பலருக்கு தெரியறதில்ல. அரசு மருத்துவமனைகளில் இந்த தடுப்பூசி போடுறதில்ல. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் இது நடைமுறையில் இருக்கு. அங்கே 3 டோஸ்களுக்கும் சேர்த்து 5,000லிருந்து 6,000 ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கிறாங்க. பெண்கள் அனைவருமே திருமணத்துக்கு முன்னாடியே இந்த தடுப்பூசி எடுத்துக்கொள்வது அவசியம்னு சொல்றாங்க. தொடர்ச்சியான பாலியல் செயல்பாட்டால் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தொற்று ஏற்பட்டாலுமே கூட தடுப்பூசி வழியே எதிர்ப்பு சக்தி உள்ள போகும்போது அது புற்றுநோயாக மாறாதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. பெரும்பாலும் வியாதிகள் அல்லது உடல் பிரச்சனைகள் தீவிரமாக காரணமே பயமும் கூச்சமும் தான். ஒருவேளை நம்ம டாக்டர் கிட்ட செக் பண்ணி ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, இல்லை செக்ஷுவல் சம்மந்தமாக இல்லை உடல் பிரச்சனையை எப்படி சொல்கிறதுன்னு தயக்கமும் இல்லை தப்பாக எடுத்துப்பாங்களோன்னு நினைக்கிறதும் தான் இங்கே பிரச்சனை பெருசாக காரணமே. நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். இன்றைக்கி இருக்க மெடிக்கல் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் எந்த பிரச்சனைனாலும் சரி பண்ணிடலாம், அது ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா. ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஓப்பனாக பேசி அவேர்னஸ் கொண்டு வந்து நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம், மற்றவங்களையும் ஆரோக்கியமாக பார்த்துப்போம். ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது சதுரங்க மீடியா வழங்கிய உடல் ஆரோக்கியம்.